குர்ஆன்ல ஒரு சூரா இருக்கிறது. குர்ஆனுடைய சூறாக்கள் ஆச்சரியமானது. 2 சூறா இருக்கிறது. அந்த 2 சூறாவையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆரம்பிக்கும் பொழுதே நாசம் உண்டாகட்டும் என்று சொல்லி அல்லாஹ் ஆரம்பிக்கிறான். நாசம் உண்டாகட்டும். வைலுன் லில் முத்தஃபிஃபீன் வைலுன் லிகுல்லி ஹுமஸத்தின் லுமஸா. இந்த 2 சூறாவும் வைல் என்பதை கொண்டு அல்லாஹ் ஆரம்பித்திருக்கிறான். முதலாவது சூறா வைல் நாசம் உண்டாகட்டும் என்று சொன்னது யாருக்கு தெரியுமா? அளவை நிறுவையில் குறை செய்யக்கூடியவர்கள். அளவை நிறுவையில் குறை செய்யக்கூடியவர்கள், அவர்களுக்கு நாசம் உண்டாகட்டும். 2வது நாசம் உண்டாகட்டும் என்று யாருக்கு தெரியுமா சொன்னான்? மனிதனுடைய மானத்தில் கை வைத்தவன், புறம் பேசித் திரிகிறான், மனிதனுடைய பற்றி கீபத்து கோல் சொல்லித் திரிகிறான், மக்களுடைய தவறுகளை சுப்ஹானல்லாஹ், மக்களுடைய மானத்தில் கை வைத்தவன், மக்களுடைய பணத்தில் கை வைத்தவன். இந்த அறவை நிறுவையில் குறை செய்கிறான் என்று சொன்னால் என்ன தெரியுமா அர்த்தம்? இது தொழிலாளிக்கும் இருக்குது, முதலாளிக்கும் இருக்குது, வியாபாரிக்கு மட்டுமல்ல. இது உங்களுக்கு 8 மணித்தியாலம் வேலை செய்ய வேண்டும். 1 மணி நேரம் இடையில் லஞ்ச் பிரேக் இருக்கிறது, லோஹர் தொழுகைக்கு டைம் இருக்கிறது, அந்த டைம் தரப்பட்டிருக்குது. இந்த டைமை தவிர மற்ற நேரம் நீங்கள் ஒர்க் பண்ணணும். உங்களோட ஃபோன் எடுத்துக்கொண்டு சோஷியல் மீடியாவில் போஸ்ட் போடுற நேரம் அல்ல. உங்களோட வாட்ஸ்அப் எடுத்துக்கொண்டு கான்ஃபரன்ஸ் காலில் 4 பேரை போட்டுக்கொண்டு பேசுகிற நேரம் அல்ல. அதெல்லாத்தையும் செஞ்சு கொண்டு சம்பளம் வாங்கினா வைலுன் லில் முத்தஃபிஃபீன், அளவை நிறுவையில் குறை செய்தவன். பாடசாலையில் கற்பிக்க வேண்டும், 2 பொறுப்பு இருக்கிறது. நேரத்துக்கு போக வேண்டும், 8 மணிக்கு 7:30 மணிக்கு பாடசாலைக்கு போக வேண்டும், 2 மணிக்கு தான் அங்கிருந்து வெளியாக வேண்டும். இடையில கறி புளி வாங்கி கொடுக்கறதுக்கு கூட்டுக்கு போக இயலாது, பிள்ளைகளை வேற வேலைக்கு பாவிக்க இயலாது. அது டைமுக்கு கொடுக்கப்பட்ட அளவையை போலவே சிலபஸும் இருக்குது. இந்த சிலபஸை முடிச்சோணும். சிலபஸை முடிச்சாம டியூஷன் கிளாஸுக்கு வாங்கோன்னு சொன்னா, ஏண்ட பிரைவேட் கிளாஸுக்கு வாங்கோன்னு சொன்னா அளவை நிறுவையில் குறை. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அளவை நிறுவை என்பது தொழிலாளிக்கும் இருக்கிறது, முதலாளிக்கும் இருக்கிறது. வேலை செஞ்சிட்டாரு, 1 மாதம் வேலை செஞ்சிட்டாரு, சம்பளத்தை கட் பண்ணி கொடுக்கறது, குறைச்சி கொடுக்கறது, கட் பண்ணி எந்த வகையான இன்ஃபர்மேஷனும் இல்லாமல் நாங்கள் நினைச்ச மாதிரி கட் பண்ணுறது. எனக்கு இந்த மாதம் வியாபாரம் இல்லை, அதனால் சம்பளத்தை குறைச்சிட்டு அப்படி செய்யலாது. அளவை நிறுவை என்பது இது தராசிக்கு மட்டும் சொந்தமானதல்ல. இது வாழ்க்கையில் எல்லா துறைகளுக்கும் சொந்தமானது, எல்லா பகுதிகளுக்கும் சொந்தமானது. இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க, இன்னலி குல்லி ஷைஇன், உலகத்தில் இருக்கிற எல்லாத்திலேயுமே அளவை நிறுவை என்று ஒன்று இருக்கிறது. தொழுகைக்கும் இருக்கிறது. தொழுகையை சரியாக நிறைவேற்றாவிட்டால் அதுவும் அளவை நிறுவையில் குறை என்று சொல்லி இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி குறிப்பிட்டிருக்கிறார். எனவே அன்பாக சொல்லுகின்றேன், இந்த நல்ல நாளையில், தொழிலாளிகளை பற்றி பேசக்கூடிய நாளையில், தொழிலாளிகளுடைய உரிமைகளை பற்றி பேசக்கூடிய நாளையில் வினயமாக அன்பாக வேண்டிக் கொள்கின்றேன், இந்த கர்மத்தில் கவனம் செலுத்துங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் துணை புரிவானார்.